வணக்கம். நான் டாக்டர் கல்பனா பரணிக்குமார். நான் மெரிடியன் ஹாஸ்பிட்டலில் குழந்தைகள் நல மருத்துவராக இருக்கேன். இன்னைக்கு பச்சிளம் குழந்தைங்களுக்கு வர மஞ்சள் காமாலை பற்றி பார்க்கலாம். அதாவது நியோனேட்டல் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ பச்சிளம் குழந்தைங்களுக்கு வர மஞ்சள் காமாலை நார்மலாக ஒரு 60லேருந்து 80% குழந்தைங்களுக்கு வரக்கூடியது தான். இது மெயினாக ஒரு கல்லீரல், அதாவது லிவர் இம்மெச்சூரிட்டினால, முதிர்ச்சி அடையாத தன்மையினால வரக்கூடியது. இந்த குழந்தைங்களுக்கு இது எதனால ஜாண்டிஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரத்தத்தில் இருக்க சிவப்பணுக்கள் பழைய சிவப்பணுக்கள் உடையும் பொழுது ஒரு பிரேக் டவுன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அதுதான் இந்த பிலிருபின்கிற எல்லோ பிக்மெண்ட். இது வழக்கமாக லிவரில் ஒரு என்சைம் ப்ரொடக்ஷன்னால தண்ணியில் கலக்கிற தன்மையோட மாறுது. அதாவது ஒரு சாலிபிள் காம்பவுண்டை மாறி யூரின்லேயும் மோஷன்லேயும் நார்மலாக வெளியேறும். ஆனால் இந்த பிறந்த குழந்தைங்கள லிவர் முதிர்ச்சி அடையாததுனால இந்த எல்லோ பிக்மெண்ட் ரத்தத்திலே கலந்து இருக்கும். இது சாஃப்ட் டிஷ்யூஸ், அதாவது கண்ணை சுற்றி இருக்க இடங்கள்ல, ஸ்கின்ல, இல்லைன்னா மூளையில், இந்த மாதிரி இடத்துல அதிகமாக போய் இந்த எல்லோ பிக்மெண்ட் ஆன பிலிருபின் படியும். அதுக்கப்புறம் லிவர் கொஞ்சம் முதிர்ச்சி அடைய இந்த ஜாண்டிஸ் சரியாக போயிடும். ஆனால் ஒரு சில குழந்தைங்களுக்கு இந்த ஜாண்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஏன்னா இந்த பிலிருபின் பிக்மெண்ட் ஆனது மூளையில் அதிகமாக படையும் பொழுது குழந்தைகள் சரியாக ஃபீட் பண்ண மாட்டாங்க, பால் சக் பண்ண முடியாது, தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆகும்பொழுது அதிகப்படியான டீஹைட்ரேஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ரத்தமும் டீஹைட்ரேட் ஆகும்பொழுது கான்சன்ட்ரேட்டட் ஆகும். அப்போ ரத்தத்தில் அந்த ஜாண்டிஸ் லெவல் நம்ம மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவாக அதிகமாக இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு எங்களுக்கு ரெஃபரன்ஸ் சார்ட் உண்டு. அவங்க பிறந்ததுலேருந்து எத்தனை வாரத்தில் ஜெஸ்டேஷன், அதாவது எத்தனை வாரத்தில் பிறந்தாங்க, பிறந்ததுலேருந்து எத்தனை மணி நேரத்தில் இந்த டெஸ்ட் எடுக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு ப்ளூ லைட் ஃபோட்டோ தெரப்பிங்கிறது தேவைப்படும். இந்த ஃபோட்டோ தெரப்பி லைட் லிவர் செய்யாத ஒரு காரியத்தை டைரெக்டாக ஸ்கின் மூலமாக ஊடுருவி அந்த பிக்மெண்ட்டை ஒரு வாட்டர் சாலிபிள் காம்பவுண்டாக மாற்றிடுது. அதனால எளிதாக யூரின்லேயோ மோஷன்லேயோ அது வெளியேறிடும். ஜாண்டிஸ் லெவல் குறையும் பொழுது குழந்தைங்க திரும்ப மறுபடியும் பிரிஸ்க் ஆயிடுவாங்க, ஃபீடிங் இம்ப்ரூவ் ஆகும், அதுக்கப்புறம் தன்னால் சரியாக போயிடும். இது வழக்கமாக நார்மலாக ஒரு டேர்ம் பேபிஸ், அதாவது 37 வாரங்களுக்கு பிறகு பிறந்த பேபிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்தில் தன்னாலேயே சரியாக போயிடும். அதுவே ப்ரீமெச்சூர் பேபினா இவங்களுக்கு ஹீமோக்ளோபின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால அதிகமான ரெட் செல்ஸ் உடையும் பொழுது கொஞ்சம் ஜாண்டிஸ் அதிக நாளைக்கு இருக்கும். ஸோ 3 வாரம் வரைக்கும் இருக்கிறது ப்ரெமெச்சூர் பேபிஸில் நார்மல். இதே சில அசாதாரண சூழ்நிலைகள் நிலவலாம். இது ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ்க்கு அப்பாற்பட்டது. இந்த ஜாண்டிஸ் எதனால வரும்னா, இப்போ பழைய ரெட் செல்ஸ் இல்லாமல் நார்மலாக இருக்க யங் ரெட் செல்ஸுமே அழியக்கூடிய சில கண்டிஷன்ஸ் உண்டு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மதரோட பிளட் குரூப் இன்கம்பேட்டபிலிட்டி, மதர் பேபி பிளட் குரூப் இன்கம்பேட்டபிலிட்டின்னு இருக்குது. அதாவது ஓ பாசிட்டிவ் மதர்ஸ்க்கு ஏ குரூப்போ இல்லை பி குரூப்போ, ஏபி பிளட் குரூப் உடைய குழந்தைகள் பிறக்கும் பொழுது அந்த அம்மாவுடைய ரத்தத்துல இருந்து ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சில ப்ரோட்டீன்ஸ் குழந்தைக்கு பிளசண்டா மூலமாக அம்பிளிக்கல் கார்டு வழியாக குழந்தைக்கு பரவலாம். இந்த ஆன்டிபாடி தாக்குதல் என்ன பண்ணுன்னா, குழந்தையுடைய ரெட் செல்ஸ், சிவப்பு ரத்த அணுக்களை தாக்கும் பொழுது யங் செல்ஸ், அதாவது முதிர்ச்சி அடையாத ரெட் செல்ஸையும் தாக்கும் பொழுது அதிகப்படியான ரெட் செல்ஸ் உடையது. அப்போ அதிகமாக இந்த பிலிருபின் பிக்மெண்ட் ரிலீஸ் ஆகும். அதனால இவங்களுக்கு ஜாண்டிஸ் வழக்கமாக வர ஃபிசியலாஜிக்கல் நிலைப்பாடை தாண்டி அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரத்த அணுக்கள் ஒரு ஆர்டிஃபிஷியலாக உடையும் பொழுது முதல் நாள்ல இருந்தே ஜாண்டிஸ் வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வெறும் சாதாரண ஃபோட்டோ தெரப்பி சில சமயத்தில் பத்தாது. இவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது இம்யூனோகுளோபுலின் இன்ஜெக்ஷன்ஸ், இல்லைன்னா டபுள் வால்யூம் எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷன் சொல்லுவோம். அதாவது ரத்தத்தை வாஷ் பண்ணுறது, அம்மாட்டேருந்து வர எக்ஸ்ட்ரா ஆன்டிபாடிஸ் போய் மேற்கொண்டு குழந்தையோட ரத்த அணுக்களை உடைக்காத படிக்கான பிளட்டை வாஷ் பண்ணி அந்த ஆன்டிபாடிஸை வெளியேற்றுறது ஒரு முறையாகும். இது நியூபோர்ன் இன்டென்சிவ் கேரில் வச்சு தான் பண்ணுவோம். ஆனால் இந்த நிலைக்கு இப்போ மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டில் அவ்வளவா தேவைப்படுறது கிடையாது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலே இந்த குழந்தைங்களுக்கு ரத்த பரிசோதனை நேரத்தோடு செய்கிறது மூலமாகவும், நேரத்தோட ஃபோட்டோ தெரப்பி ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் ஹைட்ரேஷன், அவங்களுக்கு தேவையான ஃபீட்ஸோ ஃப்ளூயிட்ஸோ சில குழந்தைங்களுக்கு ஐவி ஃப்ளூயிட்ஸ் தேவைப்படலாம். இதெல்லாம் சரியான நேரத்தில் செலுத்தும் பொழுது குழந்தைக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷனுங்கிற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளாமல் பார்த்துக்க முடியும்.
அடுத்து வந்து வேறு சில ஜெனட்டிக் கண்டிஷன்ஸும் இருக்குது. இப்போ அதாவது ரெட் செல்ஸ்லேயே வந்துட்டு அதோடைய என்சைம்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்லைன்னா வந்து ஒரு அப்நார்மல் ஹீமோகுளோபினோட அந்த குழந்தை பிறக்குது. இது மரபணுல வர சில கோளாறுகளால் ஏற்படக்கூடிய கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸ்லையுமே வந்துட்டு ரெட் செல்ஸ் வந்து அதிகமாக உடையலாம். அந்த மாதிரி உடையும் பொழுது வந்து நியூபார்ன் பேபிஸ்க்கு வந்து ஜாண்டிஸ் அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரேர் தான். ஆனால் சாதாரண ட்ரீட்மெண்ட்டில் எளிதாக சரியாகாத குழந்தைங்களை வந்து இந்த எக்ஸ்ட்ரா டெஸ்ட் தேவைப்படலாம். இது தவிர்த்து இந்த நார்மல் ஜாண்டிஸ், இந்த அதாவது எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸில் ஃபோட்டோதெரப்பி மூலமாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஜாண்டிஸ் போக இன்னொன்று வந்து கான்ஜுகேட்டட் ஆர் டைரக்ட் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டைரக்ட் இல்லை கான்ஜுகேட்டட் ஜாண்டிஸுங்கிறது இன்ஃபெக்ஷன்ஸ் போக வந்து கல்லீரல்லே அதாவது லிவர்லேயே வந்து கோளாறுகள்னால வரலாம். இது வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஆகும். இந்த மாதிரி குழந்தைகள் வந்துட்டு அதாவது வெளுத்த மாதிரி ஒரு ஸ்டூல்ஸ் போவாங்க, அதாவது சாக் கலரில் இல்லை வெள்ளை நிறத்தில் வந்துட்டு மோஷன் போவாங்க. அப்படின்னா வந்து அந்த பித்த நீர் வந்து சரியாக குடலை வந்து சேரலைன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு அவங்களுடைய பிறக்கும் பொழுதே வந்து அந்த அமைப்பில் வந்து ஒரு அடைப்பு இருக்கலாம், இல்லை சரியாக வந்து வளராமல் இருக்கலாம். அந்த பித்தப்பையிலேருந்து வெளியில் வர அந்த குழாய்கள் சரியாக வளராமல் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே வந்து உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டும். இப்போ இந்த நார்மல் ஜாண்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ் வந்து எப்படி தவிர்க்கலான்னா, முறையாக வந்து குழந்தைய வந்துட்டு பால் ஊட்டணும். நிறைய நேரம் மதரும் வந்துட்டு குழந்தையும் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் அம்மாவும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை குழந்தைங்களும் நிறைய தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக எழுப்பி ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை எழுப்பி அவங்களுக்கு பால் குடிக்க வச்சு டீஹைட்ரேஷன் அதாவது நீர் வற்ற தன்மைக்கு போகாமல் பார்த்துக்கிட்டோன்னா இந்த ஜாண்டிஸை ஓரளவுக்கு தவிர்க்கலாம். இல்லைன்னா வந்து டெம்ப்ரரியாக சில மதருடைய தாய்ப்பால் வந்து சில குழந்தைங்களுக்கு சரியாக உற்பத்தி ஆகாமல் போகலாம் ஆரம்ப நாளில். அப்போது ஒரு டெம்ப்ரரியாக வந்துட்டு ஃபார்முலா மில்க் தேவைப்படும் சில குழந்தைங்களுக்கு. மதரோட மில்க் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த ஜாண்டிஸும் அதுக்குள்ளே சரியாயிடும். இப்போ டே டு டே ப்ராக்டிஸில் வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி வைப்போம். பொதுவாக வந்து எல்லா யூனிட்ஸ்லையுமே வந்து குழந்தைங்க பிறந்து ஒரு 2வது 3வது நாள் வீட்டுக்கு போகிறாங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு முறை இந்த ஜாண்டிஸ் டெஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபாலோஅப், அந்த ஃபஸ்ட்டு ஃபாலோஅப்புங்கிறது ரொம்ப அவசியம். குழந்தைகள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 48 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரத்துக்குள்ளே முதல் ஃபாலோஅப் கட்டாயம். ஏன்னா இந்த ஜாண்டிஸ் வந்து அந்த குழந்தை பிறந்து ஒரு 5வது நாளில் ஒரு பீக்குக்கு போகும். அந்த லெவல்ஸ் பீக்குக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் சரியாகும். அந்த டைமில் நம்ம திரும்ப அந்த லெவல்ஸ் கேட்சப் பண்ணணும். சில குழந்தைகள் சரியாக வந்து ஃபீட் எஸ்டாப்ளிஷ் ஆகாத பொழுது இந்த ஜாண்டிஸ் லெவல் வந்து அதிகமாகும். அப்போ அவங்க ஃபீட் பண்ணாமல் போவாங்க. அப்போ நம்ம கரெக்டான நேரத்தில் வந்து அதை கண்டுபிடிச்சி அந்த செகண்ட் சான்ஸ் அந்த விண்டோவில் நம்ம கண்டுபிடிச்சி சரியாக ட்ரீட் பண்ணிடணும்னா இந்த குழந்தைங்க பின்னாடி நார்மலாக வளருவாங்க. இப்போ இந்த ஜாண்டிஸை நம்ம ட்ரீட் பண்ணாமே விட்டுட்டோம், கவனிக்கவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, மூளையில் இந்த பிக்மெண்ட் அதிகமாக படியும் பொழுது பெர்மனண்ட் பிரெயின் டேமேஜ், காது கேட்காம போகிறது, இல்லை செரிப்ரல் பால்சின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு மூளை பாதிப்புனால வர நரம்பியல் குறைபாடு வந்து இந்த குழந்தைக்கு காலத்துக்கும் பாதிக்கக்கூடியதாக அமையும். இப்போ நவீன காலகட்ட அந்த ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஃபீட்ஸ் அதிகம் பார்த்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்து நம்ம ட்ரீட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி வந்து ஒரு அபாயகரமான பக்க விளைவுகளை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும்.